நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து இப்போ கொடுத்துருக்க நியூ அப்டேட்டில் வந்து எம்எக்ஸ் டேக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ டிக்டாக் மாதிரியே இருக்குது. இதில் டிக்டாக் அளவுக்கு அந்தளவுக்கு அப்டேட் இல்லைனாலும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைக் போட்டுக்கலாம், ஹார்ட் போட்டுக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து மெம்பராக சேர்றது அப்படி இல்லாட்டி நம்மளோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டிக்டாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு டிக்டாக் பிரியர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இதுன்னே நினைக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் மாதிரியே நல்லாவே போயிட்டுருக்கு. இதில் இதுக்கு மேலே இனிமேல் வர்ற அப்டேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டிக்டாக் யூஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்படி டிக்டாக்கு கண்டிப்பாக வேணும்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இந்த ஆப்போட லிங்க்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நம்ம எதை டவுன்லோட் பண்ணுறோமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் போடலைன்னா தயவுசெய்து அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் லைக் போடுறது மூலமாக நம்மளோட சேனல் இன்னொருத்தங்களுக்கு சஜஸ்டட் வீடியோவில் போய் நிற்கும். அது மூலமாக நம்ம சேனலுக்கு வியூஸ் வந்து அதிகமாக வரும். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.